ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகம் தான் எங்களால் புது புது வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். எங்களுடைய சேனலில் முதல் வீடியோவை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுமாதிரி பெல் பட்டனை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை உடனே வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம அக்கா கூட நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு சந்திப்பை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ராம்குமார். என்ன ராம்னு கூப்பிடுவாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கள் பெரியப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் 2 பசங்க நாங்கள். எங்கள் அண்ணன் ஒருத்தர், நான் ஒருத்தர். எங்கள் அண்ணன் ஃபாரினில் இருக்கார். நான் படிச்சுட்டு எங்கள் பக்கத்தில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா ஃபோன் பண்ணி, ராம் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டார். கம்பெனியில் தான் இருக்கேன் பெரியப்பா அப்படின்னு. கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வாங்கிட்டா வர முடியுமான்னு கேட்டார். சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒர்க்கா அப்படின்னேன். இல்லைடா, இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. இந்த வருஷம் அக்காவுக்கு வரிசை வைக்கணும். எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குடா, உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது. கொஞ்சம் ஒர்க்காக தான் வெளியில் போயிட்டு வந்ததுனால பெரியம்மாவாலையும் போக முடியலங்கிறாங்க. அதனால் நீ போய் வரிசை வச்சுட்டு வந்துடு, ஏன்னா கண்டிப்பாக வரிசை வைக்கணும் அப்படின்னு பெரியப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி பெரியப்பா, இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க, ஏன்னா இன்றைக்கி 5ஆவது நாள், இன்றைக்கி பண்ணி ஆகணும், 5ஆவது நாள் 3ஆவது நாள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால் நான் இமீடியட்டாக நான் பாஸ்கிட்ட சொல்லிவிட்டு நான் லீவ் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு உடனே பாஸ்குள்ள கேபினுக்கு போனேன். போய் சார் இது மாதிரி எங்கள் அக்காவுக்கு வரிசை வைக்கணும், ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு ஒரு லீவ் கொடுத்தாரு. நான் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பெரியப்பாவை போய் பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பெரியப்பா வீடு ஒரு 10 வீடு தாண்டி இருக்கும். போய் பார்த்தேன். பெரியப்பா ரெடியாக இருந்தார். அப்புறம் என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆல்ரெடி கரும்பு மட்டும் வாங்கி வச்சுருந்தார் பெரியப்பா. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி பெரியப்பாவோட கார்லேயே கரும்பெல்லாம் உள்ளே வச்சுட்டு, வாழைப்பழம் கரும்பெல்லாம் வச்சுட்டு, பாக்கி திங்ஸை மட்டும் நீ போய் கடையில் வாங்கிக்க. ஏன்னா கரும்பு ஆல்ரெடி பெரியப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கியிருந்தார் ஒரு கட்டு. வாழைப்பழம் அவங்க சொந்த தோப்புலேருந்து தாராக வச்சுருந்தாங்க. பாக்கி எல்லாத்தையும் லிஸ்ட்டு எடுத்து எழுதி வாங்கிட்டு, பெரியப்பா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு, இந்த பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபா கொண்டு போய் வச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பெரியப்பான்னு சொல்லிட்டு உடனே கிளம்புனேன். ரொம்ப தூரத்தில் இல்லை அக்கா, இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்காங்க. சரின்னு கடைன்னு போனேன். நல்லா பொங்கல் டைமுங்கிறனால பயங்கரமான ரஷ்ஷு. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கிளைஞ்சி பொருள்லாம் வாங்கிட்டு அப்படி மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கிடைக்கவே இல்லை. சரி போகும்போது எங்கேயாச்சும் விற்று வாங்கிடலான்ட்டு கிளம்பிட்டேன், டைம் ஆகுதுன்னு. நேராக போய்கிட்டே இருந்தேன். வீடு கிட்ட போகும்போது ஒரு டேர்னிங்கில் ஒருத்தர் சைக்கிளில் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து விற்றுக்கிட்டு இருந்தார். சரி ரைட்டு அப்படின்ட்டு போய் அங்கே நிப்பாட்டி அவர்கிட்ட வாங்கிட்டு நேராக போனேன். கிட்டக்கு போகும்போது ஞாபகம் ஆக பூ வாங்க வெளியின்னு. சரின்னு ஒரு யூ-டர்ன் போட்டு ஒரு 10 மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட் தனியாக வாங்கிட்டு போனான். அது என்னுடைய சார்பை வாங்கிட்டு சரி அக்காவை பார்க்க போகிறோம்னு வாங்கிட்டு போனான். எங்கள் அக்காவை பற்றி சொல்லணும். எங்கள் அக்கா பேர் பவானி. பெரியப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான், வேறு பசங்க கிடையாது. ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க. பவானி அக்காவை அந்த ஊரே பார்க்கும், அந்த அளவுக்கு பேரழகி, மகா அழகின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க.
யார்கிட்டையும் துடுக்கா பேச மாட்டாங்க. அப்படியே செஞ்சு வச்ச செப்பு சிலை மாதிரி இருப்பாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. இப்படி அந்த ஊரே துருத்தி துருத்தி காதலிச்ச ஒரு பொண்ணு. ஆனால் அவர் எந்த ஒரு கெட்ட இதுலேயும் சிக்காமல், எந்த கெட்ட பேரும் வாங்காமல் அழகாக அப்பா பார்த்த பெரியப்பா பார்த்த ஒரு பையனையே மேரேஜ் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவங்க மனசு மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. அவரும் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தார். அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கும் உண்மையிலே பொறுத்திருந்ததுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, அவருக்கும் நல்ல பொண்ணு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே யார் பார்த்தாலும் எப்படிப்பா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான். ஏன்னா எங்கள் பெரியப்பா ரொம்ப ஃபேராக இருப்பார். அதை விட எங்கள் பெரியம்மா ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. அதனால் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு ஃபேரான ஒரு பொண்ணு பிறந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் போய் காலிங் பெல்லை தட்டினோடனே அக்கா வந்து கதவு திறந்தாங்க. ஏய் வாடா ராம், எப்படிடா இருக்க அப்படின்னாங்க. நல்லா இருக்காக்கா. ஏய் சர்ப்ரைஸாக வந்துட்டேன், நீ வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. இல்லைக்கா, திடீர்னு பெரியப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க வருஷம் வைக்கல அப்படின்னு. ஆமாண்டா, நான் கூட காலைல ஃபோன் பண்ணேன், அப்பாவுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குனாங்க. சரி இந்த வருஷம் வரல போல இருக்கு, பணம் தான் ஏதாவது அனுப்பிவிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்துட்ட அப்படின்னாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீயா காஃபியா நாங்கள் எனி ஒன்றாக்கா ஏதாவது கொடுங்க அப்படின்னு. சரின்னு அவங்க காஃபி போட போயிட்டாங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ் இருக்கும். ஒரு 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். நான் போனப்போ பையனை காணோம். எங்கேக்கா பையனை காணோம் அப்படின்னேன். ஸ்கூல் போயிருக்காண்டா அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் என்னக்கா எப்படி போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்னா, போயிட்டுருக்குடா அப்படின்னாங்க. என்ன மாமா எப்படி ஃபோன் பண்ணுறாரா, எப்படி இருக்கார் அப்படின்னேன். அவர் ஃபோன் பண்ணி என்ன அக்கா வந்து மாமான்னு சொன்னோன்னே ரொம்ப அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஆமாண்டா, தெரிஞ்சே தெரியாமலோ நான் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அழகாக வளர்ந்து வந்தேன். தெரிஞ்சே தெரியாமலோ வெளிநாட்டு மாப்பிள்ளையே மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க கூடயே போயிடணுண்டா. கிட்டத்தட்ட போய் 2 இயர்ஸ் ஆகுது. கேட்டால் கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டான்னு ஃபோன்லேயே பேசுகிறாரு. நான் இப்போ இடையில ஒரு 1 மந்த்தாக ஃபோனில் பேசுகிறதே இல்லை. என்னங்க அப்படி இருக்கீங்க நீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன். இருடா சொல்கிறேன்ட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டாங்க. என்னக்கா அப்படி பண்ணுறீங்க, ஏன் 1 மாதம் பேச மாட்டீங்க, என்ன 2 பேருக்குள்ளே வருத்தம் அப்படின்னா. 2 வருஷமாக வரமாட்டாரு, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், நான் என்னத்த சொல்கிறது அவர்கிட்ட, நான் சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஏதோ 1 மாதம் 2 மாதமா, ஏதோ ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் நாச்சு பரவாயில்ல, 2 வருஷமாக வரமாட்டுறாரு. ஆனால் பார்த்தா வாரம் பேசி என்னை ரொம்ப மூட் அவுட் பண்ணிடுறாரு. ஏன்க்கா பேசும்போது என்னக்கா மூட் அவுட் ஆகுது அப்படின்னு. இல்லைடா, நானே என்ன நான் எப்படிடா அவன்கிட்ட சொல்கிறது, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் எவ்வளோ நாள் தாண்டா பொறுமையாக போகிறது, நான் பாட்டிலே சேவினேன்னு சரி நம்ம லைஃப் இப்படி தான் ஆகிப்போச்சுன்னு மனசை கட்டுப்படுத்திட்டு கம்முன்னு இருந்தால் அவர் வாரம் என்னை பேசி ஏதாவது ஒரு மாதிரி சிந்திக்க வச்சிடறாரு. எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது, திரும்பவும் என்னுடைய கண்ட்ரோலை மீறி போயிடுது. மீறி போகும்போது திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹெட்டேக் ஆகி நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது திரும்பவும் அந்த வீக்கெண்டு என்னை திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதனால தான் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வந்துங்க, ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோனை கட் பண்ணிட்டேன், நான் ஃபோனை எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளால், எங்கள் அக்காவால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுகாத கண்ணு நான் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கும் போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னுடைய மடியில் படுத்து ரொம்ப வேகமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள என்னால் சமாதானப்படுத்த முடியல. திரும்ப சமாதானப்படுத்தினேன்.
ஏன்க்கா நான் இருக்கேன்க்கா, நீ ஏன்க்கா கவலைப்படுற அப்படின்னு. நீ இருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லாதக்கா, உனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னது தான் போதும். அதுக்கு பிறகு 2 பேருமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டோம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி கொடுத்தது. அதனால் நான் உடனே ரிட்டன் ஆகணும்னு நினச்சேன். நானே திரும்பவும் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு திரும்ப கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஹாஃப் டே கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு நைட்டு முழுக்கும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் வரும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அக்காவும் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பவும் சந்தோஷமாக இருந்தோம். என்னடா இவ்வளோ பொறுமையாக சந்தோஷத்தை கொடுக்குற, வேகமாக கொடுறான்னு எங்கள் அக்கா சொன்னான். எனக்கு அதுவே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அதனால் முன்னையோட இன்னும் வேகமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட நினைவோடு நான் ஊர் வந்து சேர்ந்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.